நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தங்களது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற அத்தனை உள்ளங்களை நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்று எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷஃபா முஹம்மது நஜாஹி காதிரி ஜிஸ்தி அவர்கள் நக்ஷபந்தி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். விசேட துவா பிரார்த்தனையும் சொற்பொழிவும் இடம்பெற இருக்கிறது. மற்றும் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆசிரியர் ஜலீல் ஹாமி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய பிரியஃபம் மற்றும் வசந்தம் டிவியினுடைய செய்தி வாசிப்பாளர் நண்பர் ST ரோஷன் அஷ்ரப் அவர்கள், இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய பிரியஃபம் அறிவிப்பாளர் உருப்பவாகினி கூட்டத்தாபனத்தினுடைய செய்தி வாசிப்பாளர் ஆசிரியர் நயீம் அவர்களையும் அன்போடு வரவேற்று இங்கு வருகின்றிருக்கின்ற மூத்த ஊடகவியலாளர்கள், மூத்த உலமாக்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவர்களையும் இந்த ECM கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்வதற்காக சம்மாந்துறை முனிர் பள்ளிவாசல் பேஷி இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி AC சுபைர் ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. صدق الله العظيم. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்த கண்ணியத்துக்குரிய மௌலவி சம்மாந்துறை முனிர் பள்ளிவாசல் பேஷி இமாம் AC சுபைர் ஹாமி அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களது அன்பான அழைப்பேற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற ஆசிரியர் முன்னாள் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர் அல்ஹாஜ் யுவல் மௌரூஃப் மதனி அவர்களும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்று மற்றும் எங்களுடைய நாஃபிர் சார் இந்த கட்டாரில் இருந்து நேரடியாக இந்த முகநூல் தொலைக்காட்சி ஊடாக இந்த நிகழ்வை கண்டுகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய துணைவியாரும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். ஜனாசியா நாஃபிர் அவர்களும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் அவருடைய புதல்வரும் இங்கே வருகின்றிருக்கின்றார். அவரை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வோ மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள். அஷ்ரப் என்னும் ஆளுமை இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஒரு தோற்றுவித்து ஒரு மகா சக்தி என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய முகவரியை தேடி கொடுத்தவர். இந்த நாட்டு அரசியலிலே முதன்முறையாக முஸ்லிம்களை பங்காளிகளாக்கி ஆட்சியை தீர்மானித்த ஒரு பெரும் ஒரு கிங் மேக்கராக திகழ்ந்தவர் தான் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள். இன்று அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 23 ஆண்டுகள் கடந்து விட்டன. வருடம் இந்த நிகழ்வோ இந்த
ECM கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலே நாபிர் ஃபவுண்டேஷனுடைய ஏற்பாட்டிலே இடம்பெறுவது வழக்கம். இம்முறை பிரம்மாண்டமான முறையிலே அம்பாறை மாவட்டத்தை தழுவிய அடிப்படை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி கூறியவர்களாக, அதே போல இந்த கட்டாரில் இருந்து எதிர்காலத்திலே தங்களுடைய இந்த ஏழை எளிய மக்களுக்கும் எதிர்காலத்திலே இந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த பிராந்திய மக்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் ஊடாக ஏராளமான ஆயிரம் உதவிகளை வழங்கி வருகின்ற உதுமாங்கண்டு நாபிர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்த அம்சமாக வரவேற்பு உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய பிரியஃபம் அறிவிப்பாளர், வசந்தம் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளர், அன்புக்குரிய நண்பர் ST ரோஷன் அஷ்ரப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் ஓதியவனாக பெருந்தலைவர் அஷ்ரஃபினுடைய 23வது நினைவு தினத்தை ஒட்டி அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள், நாபிர் ஃபவுண்டேஷனுடைய நலன் விரும்புகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கலந்திருக்கின்ற இந்த சபையிலே தலைவருடைய 23வது ஆண்டு நினைவு என்பது, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதை பேசப் போகின்றோம், எப்படி பேசப் போகின்றோம் என்று அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோரம் கரைந்து கடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அஷ்ரஃபினுடைய 23வது நினைவு தினத்தை நாங்கள் பேசப் போகின்றோம். இது அரசியல் பேசுகின்ற ஒரு இடம் இல்லை என்றாலும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் அதை தொட்டு பேசுவது சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த இடத்தை பாவித்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையிலே 50,000க்கு மேற்பட்ட அளிக்கப்படுகின்ற வாக்குகளை கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மண்ணிலே அஷ்ரஃபினுடைய கத்தமுல் குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அனாதையாகி நிற்கின்ற சம்மாந்துறை மண்ணிலே, அஷ்ரஃப் பிறந்த மண்ணிலே அஷ்ரஃபை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அஷ்ரஃப் உருவாக்கிய கட்சியும் அஷ்ரஃப் உருவாக்கிய கொள்கைகளும் இன்று ஒரு புதிய மேற்கத்திய சிந்தனைகளின் கைக்கூலியாக மாறியிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அஷ்ரஃபை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அஷ்ரஃபினுடைய கொள்கைகளை விதைத்தவர்கள் கல்முனை மாநகரத்திலே பல கோடி ரூபாக்களை கொள்ளையிட்ட போதும் அதை பேசுவதற்கு வக்கில்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அஷ்ரஃபை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல. ஈஸ்டர் அட்டேக்கினுடைய அதனுடைய சூத்திரதாரிகள் யார் என்கின்ற பாரிய கேள்விக்கு இன்று மேற்கத்திய வாதிகளும் பேரினவாதிகளும் விடை தேடிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அந்த சாய்ந்தமருதூர் மக்களை இந்த ஈஸ்டர் அட்டைக்கோடு முடிச்சு போட்ட அதனுடைய கட்டுக்கள் இன்னும் அவிழ்க்கப்படாத ஒரு சூழலிலே வன்முறை கலாச்சாரத்தை கிழக்கிலே உருவாக்குவதற்கு முனைந்திருக்கின்ற பேரினவாதிகளுடைய கைக்கூலிகளாக நமது தலைமைகளும் கட்சிகளும் மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற பாரிய சவால்களும் வினாக்களும் எங்களுடைய மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அஷ்ரஃபுக்கு நாங்கள் இன்று கத்தமுல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு காலம் அல்ல. இந்த நாட்டினுடைய அரசியல் தீப்பொறி, இந்த தேசியத்தினுடைய பார்வை முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் ஏனைய சக்திகளும் இந்த நாட்டில் இருக்கின்ற பேரினவாதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஈஸ்டர் அட்டைக்கினுடைய சூத்திரதாரிகள் முஸ்லிம் சமூகம் என்று முஸ்லிம் சமூகத்தின் மீது பழியை போடுவதற்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்று இந்த நாட்டினுடைய அரசாங்கம் கூட ஈஸ்டர் அட்டை சம்பந்தமான அந்த நடுநிலையான விசாரணையை மேற்கொள்வதற்கு ஒரு முஸ்லிம் நீதிபதியை இன்று நியமித்து அதிலும் முஸ்லிம்களை சூழ்ச்சிகரமாக லாபகரமாக அந்த சமூகத்தை மாட்டிக்கொள்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அஷ்ரபினுடைய கத்தமுல் குர்ஆனை நாங்கள் இன்று ஓதிக்கொண்டிருக்கின்றோம். வன்முறை கலாச்சாரம் என்பது இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அல்ல. வன்முறையை முற்றுமுழுதாக மறுத்த எதிர்த்த சமூகம் இந்த உலகத்திலே இருக்குமாக இருந்தால் அது இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வன்முறையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு தீய சக்திகள் பேரினவாதத்தின் கைக்கூலிகளாக இன்று மாட்டி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே சாய்ந்தமருது மக்களும் சம்மாந்துறை மக்களும் வன்முறையின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதுவே அஷ்ரபினுடைய 23வது ஆண்டு கத்தமுல் குர்ஆன் நிகழ்விலே நாங்கள் முன்வைக்கின்ற மிக பிரதானமான ஒரு விடயம். சம்மாந்துறை மண் என்பது ஒரு சாதாரண மண் அல்ல. அம்பாறை மாவட்டத்தினுடைய பூர்வீக நிலங்களை நீங்கள் ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டும். சம்மாந்துறையை ஆராய வேண்டும். சம்மாந்துறை என்பது சாதாரண மண் அல்ல. ஆனால் சம்மாந்துறை இன்று தனக்கான பாராளுமன்ற பிரதித்துவத்தை இழந்து தவிக்கின்றது. 45,000 50,000 வாக்குகளை பெற்ற இந்த மண் சூழ்ச்சிகளாலும் சூத்திரங்களாலும் பாராளுமன்ற உறுப்புரிமையை தவித்து நிற்கின்றது. அன்வர் இஸ்மாயில் அன்று அழகாக பேசினார். மிக தெளிவாக பேசிய ஒரு தலைவன், அஷ்ரஃபுக்கு பிறகு இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயத்தை கொண்டு செல்வதற்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைவன் அன்வர் இஸ்மாயில். அந்த அன்வர் இஸ்மாயிலுடைய மரணத்தினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வக்கில்லாத ஒரு சமூகமாக அம்பாறை மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமூகம் இருக்கின்ற போது நாங்கள் இன்று எதை பேசிக் கொண்டிருக்கின்றோம்? வட்டமடு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா? அன்வர் இஸ்மாயில் சொன்னாரே, நீங்கள் நெத்தலி மீன் பிரச்சனையை மகாவியாவுக்கு அங்கால் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், பருப்புக்கரையை மருதமுனைக்கு அங்கால் கொண்டு வைத்திருக்க வேண்டும் என்று அன்வர் இஸ்மாயில் பேசினானே, அந்த அன்வர் இஸ்மாயில் எங்கே? உங்களுடைய உணர்வுகளில் அன்வர் இஸ்மாயில் இருக்கின்றானா என்கின்ற கேள்வியை மாத்திரம்தான் இந்த இடத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். 50,000 வாக்குகளை கொண்ட ஒரு ஊர், BA மஜீத் என்கின்ற மிக பெரும் ஆளுமை இந்த மண்ணை தரிசனம் செய்து கட்டி காத்து இந்த மண்ணை வடிவமைத்து தேசியத்தின் ஒரு அங்கமாக ஆக்கிய இந்த சம்மாந்துறை மண் அரசியலிலே அனாதையாகி கிடக்கிறதே என்பதை பற்றி சிந்திப்பதற்கு ஒருவன் இருக்கின்றானா என்பதை பற்றி யோசிக்கின்ற தருணத்திலே தலைவர் அஷ்ரஃபுக்கு கத்தமுல் குர்ஆனை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவைகளெல்லாம் கேள்விகள், வினாக்கள். நண்பர் நாஃபிர் அவர்கள் அடிக்கடி பேசிக் கொள்ளுகின்ற ஒரு விடயம், வன்முறை கலாச்சாரத்தை எமது மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விடக்கூடாது, வன்முறையை கட்டவிழ்க்க வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய நியதியாக இருக்கின்றது. இந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வன்முறை கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்பது விதி. அதை பேரினவாதிகள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குள் அகழ்பட்டு போய் கிடக்கின்ற முஸ்லிம் தலைமைகளை நாங்கள் அடையாளம் காண வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் மாறியிருக்கின்றது. இன்று சிங்கள தேசியவாதம், பெருந்தேசியவாதம்,
என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு சிங்கள தலைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. அதற்கு ஈஸ்டர் அட்டைக்கோடு அம்பாறை மாவட்டத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களை முடிச்சு போடுகின்ற வேலைகளை எமது தலைமைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஈஸ்டர் அட்டைக்கோடு சாய்ந்த மருது மாத்திரமல்ல, சம்மாந்துறையும் முடிச்சு போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இரவுகளாக விழித்திருந்தோம். எங்களுடைய குர்ஆன் பிரதிகளை நாங்களே தீயிட்டு கொளுத்தியிருந்தோம். எங்களுடைய ஹதீஸ்களை, அதனுடைய சீடிகளை, இருவட்டுக்களை நாங்களே கடலிலே கொண்டு வீசியிருந்தோம். இவைகளெல்லாம் கேள்விகள், இவைகளெல்லாம் உங்களுடைய இதயத்தில் கேள்விகளாக ஊற்றெடுக்க வேண்டும். எனவே அம்பாறை மாவட்ட முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய, வன்முறையின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டிய காலகட்டம். அஷ்ரபினுடைய 23வது ஆண்டு என்கின்ற நினைவு பேரவையின் ஊடாக அம்பாறை மாவட்டத்திலே வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கின்றது. சாய்ந்த மருதிலே இன்று வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படலாம். ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். வன்முறைகள் வேண்டாம். அம்பாறை மாவட்டத்தினுடைய மக்களை சர்வதேசத்துக்கு வன்முறையாளர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை வன்முறையற்ற சமூகம் என்று மார்பு தட்டி கொண்டு அதனுடைய முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்கு சம்மாந்துறை மக்கள் தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நண்பர் நாஃபிர் அவர்கள் வினயமாக கேட்டுக்கொண்ட ஒரு விடயம், வன்முறையின் பக்கம் நமது மக்களை அழைத்து செல்லுகின்ற ஒரு சூழ்ச்சிகரமான சூழ்ச்சிகளை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று நண்பர் நாஃபிர் அவர்கள் அடிக்கடி எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். எனவே அவருடைய எண்ணங்கள் தூய்மையானது. இந்த மண்ணிலே ஒரு புதிய உத்வேகத்தோடு இளைஞர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இளைஞர்கள் தங்களுடைய தலைகளிலே மிக பெரும் பொறுப்பை சுமந்தவர்களாக நீங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே தான் இன்னும் ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த கதையினையும் சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு நான் நகரலாம் என்று எண்ணுகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு வாப்பா இருந்தார். அந்த வாப்பாக்கு 2 பிள்ளைகள் இருந்தான். 2 பிள்ளைகள், வாப்பாக்கு 2 பிள்ளைகள் இருந்தான். வாப்பா திடீர்ன மாதிரி மௌத்தாயிட்டார். வாப்பா திடீர்ன மாதிரி மௌத்தாயிட்டார். அப்ப 2 பிள்ளைகளும் யோசிச்சானுகள், அடுத்த சொத்து பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு போதா குறையாக பாப்பா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, 2 காக்கா தம்பிக்கு பொதுவால ஒரு மாட்டை வச்சிருந்தார். இதுல தம்பிங்கிறவன் கடும் கட்டிக்காரன், காக்காங்கிறவன் கடும் முட்டாள். அப்ப தம்பி பார்த்தா ஒரே ஒரு மாடு தான் இருக்கு, இந்த மாட்டை நம்ம கெச் பண்ணி எடுத்துக்கணும் என்று சொல்லிட்டு காக்காவை கூப்பிட்டான். காக்கா, என்ன பிரச்சனைடா? வாப்பா மௌத்தாயிட்டார். இப்ப நீ குடும்பத்துக்கு நீ தான் இப்ப எல்லாத்துக்கும் தலைமை தாங்க, நீ தான் மூத்தவன், ரைட்? நீ தான் மூத்தவன், நான் இளையவன். இப்போ வாப்பா ஒரு மாட்டை தான் வச்சுட்டு போயிருக்காரு. இல்லை காக்கா, நீ மூத்தவன்கிறதால மாட்டினுடைய முன்பக்கம் உனக்கு, ஏன்னா நீ மூத்தவன் தானே, நீ மூத்தவன், மாட்டினுடைய முன்பக்கம் உனக்கு காக்கா, பின்பக்கம் எனக்கு. அப்ப காக்கா பார்த்தா என்னண்டா, சரி தம்பி நம்மள சித்தியான இறக்கமா இருக்கான், முன்பக்கத்தில் தந்திருக்கான் என்று தம்பி எப்படி ஒரு பிளானை பண்றான். அப்ப காக்கா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, காக்காக்கு என்ன வேலைன்னு சொன்னா, இப்ப மாடு வளருது. அப்ப காக்காட வேலை என்னன்னு சொன்னா, காக்காக்கு முன்பக்கம் தானே கொடுத்துருக்கு. காக்காக்கு என்னன்னு சொன்னா, இந்த புல்லு வட்டி கொண்டு போடுறது, இந்த புண்ணாக்க கொண்டு போடுறது எல்லாத்தையும் காக்கா செய்யறான். தம்பிர வேலை என்னன்னு சொன்னா, பின்னுக்கு இருந்துட்டு பால் எடுக்கிறது, சாணத்தை எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்ப காக்கா முட்டாள் தானே. காக்கா என்னன்னு சொன்னா, இப்ப தம்பிக்கு உழைச்சி கொடுத்து 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 அவன் காலம் போய் அவன் செத்து அவன் வாழ்வாதாரம் எல்லாம் இழந்து அவன் அப்படியே நாசமாயிட்டான். இப்படித்தான் அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியலும் இருக்கிறது. நாம் காக்காவாகவும் அங்கே இருக்கின்றவர்கள் தம்பிகளாகவும் இருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே இருந்து புண்ணாக்கை போடுகின்றோம், நாங்கள் இங்கே இருந்து புற்களை போடுகின்றோம், அங்கே இருந்து பாலையும்
அங்கே இருந்து சாணத்தையும் எடுத்து தங்களை அபிவிருத்தி செய்து கொண்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நான் யாரை சொல்லுகின்றேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். எனவே அம்பாறை மாவட்ட மக்கள் மிக திடகாத்திரமாக, அதிலும் குறிப்பாக சம்மாந்துறையிலே வாழுகின்ற மக்கள் மிக காத்திரமாக, அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை பிரதேசத்திலே ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை தனித்துவமாக பெறுவதற்கான சக்தி கொண்ட ஊர் கிழக்கிழங்கையில் இருக்குமாக இருந்தால் அது சம்மாந்துறை மண் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எனவே இந்த மிக பெரும் இந்த மண்ணிலே ஒரு அடையாளம் இருக்கிறது. நாஃபிர் ஃபவுண்டேஷன் ஊடாக பல ஏழைகளுக்கு தொழில் வாய்ப்புகள், கட்டாரிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரங்கள், படிக்க முடியாத மாணவர்களுக்கு பல சேவைகள் என்று பல உதவிகளை செய்கின்ற ஒருவராக நண்பர் நாஃபிர் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நண்பர் நாஃபிர் அவர்களுடைய கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நாஃபிரினுடைய வருகையை தொடர்ந்து இந்த நாட்டினுடைய உயர் தேசிய அரசியல்வாதிகளை அவர் சந்திக்க போகின்றார். அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு அது புரியும் நாஃபிர் என்றால் யார் என்பதை. எனவே இந்த பின்னணியிலே அவருடைய எண்ணங்கள், அம்பாறை மாவட்டத்திலே அவர் மக்கள் மீது வைத்திருக்கின்ற எண்ணங்கள் தூய்மை அடைய வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற வினாவோடு அந்த வினாவை மாத்திரம் பதித்து சம்மாந்துறை மண்ணிலே ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகளை தைரியமாக தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரத்தின சுருக்கமாக காலத்துக்கு பொருத்தமான கருத்துக்களை உள்வாங்கி மிக சிறப்பான முறையில் உருக்கமான உரையை ஆற்றி விடைபெற்றிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன பிஎஃப்எம் அறிவிப்பாளர், வசந்தம் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளர், ஊடக பதிகார சபையினுடைய உதவி தலைவர், அன்புக்குரிய நண்பர் எஸ்டி ரோஷன் அஷ்ரப் அவர்களுக்கு இந்த வேளையில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் எம் அஷ்ரப் அவர்களுடைய 23வது நினைவு தின நிகழ்வுகள் சம்மாந்துறை மண்ணிலே ஈசிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டிலே, நாஃபிர் ஃபவுண்டேஷனுடைய ஏற்பாட்டிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்விலே அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உலமா சபையினுடைய முன்னை நாள் தலைவர், இணக்க சபையினுடைய தலைவர், கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆசிரியர் ஜலீல் ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان فلا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இன்றைய இந்த முக்கியமான நிகழ்விலே இந்நிகழ்வை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வின் தலைவர், கட்டார் நாட்டிலே இருந்து எங்களை எல்லாம் அவதானித்து கொண்டிருக்கின்ற இசிஏஎம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் யூகே நஃபீர் சார் அவர்கள், பொறியியலாளர் யூகே நஃபீர் சார் அவர்கள், அவருடைய துணைவியர், பிள்ளைகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையுடைய முன்னை நாள் தலைவர், தற்போதைய இணக்க சபையுடைய மத்தியத்த சபையுடைய ஒரு உறுப்பினர், இங்கு விசேட உரையாற்ற வந்திருக்கின்ற சகோதரர் உலமா அவர்கள், மேலும் இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கின்ற தாய்மார்கள், அன்பார்ந்த சகோதரர்கள், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இங்கே அஸ்ரப் ரோஷன் சார் அவர்கள்
மிக தெளிவாக சிந்திக்கக்கூடிய வகையிலே இந்த ஊருக்கு ஒரு எம்பியை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் இந்த ஊர் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்து அமர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே நாபிஸ் அவர்களை பற்றி முதலிலே நினைவூட்ட வேண்டும். வருடாந்தம் இவ்வாறான நிகழ்வுகளை அவருடைய நண்பர் சுனாமியினால் மரணித்த ஆருயிர் தோழனை நினைவுபடுத்துகின்ற நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்திருப்பீர்கள். அதுபோல இந்த நாட்டுக்கும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கும் சேவை செய்த மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள், எமது ஊரின் திருமகன் அன்வர் இஸ்மாயில் சார் அவர்கள், இவர்களையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. என்னிடத்திலே நாபி சார் அவர்கள் சொன்னார்கள், தொலைபேசியிலே உரையாடிய போது, நான் இவர்களுக்காக மட்டுமல்ல, அடுத்த ஒரு நினைவுரை ஒரு நிகழ்வு மர்ஹூம் முஹிதீன் நம்பி அவர்களுக்காகவும் நான் செய்ய இருக்கிறேன். இந்த ஊருக்கு யாரெல்லாம் சேவை செய்தார்களோ, அரசியல் ரீதியிலே சேவை செய்தார்களோ, அவர்களை நினைவுபடுத்த வேண்டியது எனது பொறுப்பு, இந்த ஊருடைய பொறுப்பு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உலமாக்கள் வரிசையில் இன்ஷா அல்லாஹ் மர்ஹூம் அலியார் ஹசரத் அவர்களை பற்றியும் ஒரு நிகழ்வை நான் நடாத்த இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே இவர் அரசியல் என்று மட்டுமல்ல, ஆத்மீகத்தோடும் தொடர்பட்டு இந்த சமூகத்திற்கு சேவைகள் செய்தவர்களை நினைவுபடுத்துகின்ற, அவர்களை இளம் சமூகத்திற்கு நினைவூட்டுகின்ற, அவருடைய சேவைகளை நினைவூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எனவே நாபீர் சார் அவர்கள், அவருடைய சேவை அளப்பெரியது. பாடசாலை என்றும், பள்ளிவாயல்கள் என்றும், ஏழைகள் என்றும், உலமாக்கள் என்றும், வசதி இல்லாதவர்கள் என்றும் பல்வகையான உதவிகளை அவர் செய்து வருவதை ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய சேவை உண்மையிலே பாராட்டத்தக்கது. எதிர்காலத்திலே ஒரு நிரந்தர சேவகனாக அவர் மாறுவதற்கான முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அல்லாஹ் அவருக்கு சகல வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, மர்ஹூம் அஷ்ரப் சார் அவர்களுடைய 23வது நினைவு நாளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதே போன்ற சுமார் ஒரு 9-10 மணி அளவிலே இறக்காமத்தில் நடைபெற இருந்த விசேட அரசியல் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக கொழும்பிலிருந்து 14 பேரோடு ஹெலிகாப்டரில் பயணித்து கொண்டிருந்த போது அரநாயக்க என்ற பகுதியிலே இவ்வாறான காலை பொழுது 9க்கும் 10க்கும் இடைப்பட்ட காலை பொழுதிலே அவருடைய உயிரை அல்லாஹ் பறித்து கொண்ட சம்பவத்தை கேள்விப்பட்டு இறக்காமம் மக்கள் மட்டுமல்ல, சம்மாந்துறை சகல ஊர் மக்களும், இலங்கையில் வாழ்ந்த அத்தனை முஸ்லிம்களும் அவருக்காக கண்ணீர் வடித்தார்கள். விழாக்கோலம் பூண்டிருந்த இறக்காமம், களை கட்டியிருந்த இறக்காமம், தலைவரை வரவேற்பதற்காக மிகவும் சிறப்பான முறையிலே தங்களை செயற்படுத்தி கொண்டிருந்த அந்த சகோதரர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்ட காட்சியை நாங்கள் அவதானித்தோம். நாங்களும் அதனை அறிந்து அழுது புலம்பினோம். அந்த அழுகைக்கான விடியல் இதுவரையும் கிடைக்காமல் இருப்பது என்பது ஒரு துரதிர்ஷ்டமான விடயமாகவே இருக்கிறது. அஷ்ரப் சார் அவருடைய சேவை, அவர் மண்ணிலே பிறந்த ஒரு மகன், அவருடைய பிறப்பு சம்மாந்துறையில் கேர்ள்ஸ் ஸ்கூல் பகுதியிலே இருக்கின்ற அவருடைய உறவினருடைய வீட்டிலே தான் அவர் பிறந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றார்கள். அவர் பிறந்து பின்பு திருமணம் முடித்து கல்மைக்குடியிலே வாழ்ந்து வந்தார். எப்படி இருந்தாலும் அவருடைய சேவை இந்த உலகத்திற்கு, குறிப்பாக இந்த இலங்கை பொதுமக்களுக்கு, இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான சேவையாக அமைந்திருந்தது. மூவின மக்களும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பௌத்தர்கள், சிங்களவர்கள், இந்துக்கள் என்று பலரும் அவரை விரும்புகின்ற, நேசிக்கின்ற, ஏன் அவருடைய அரசியல் வாகனத்திலே ஏறிக்கொள்ளுகின்ற, அவருடைய அரசியல் வண்டியிலே தானும் ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்ற நிலையில் பல சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே இணைந்து செயற்பட்டார்கள். அவர் மூவின மக்களையும் நேசித்தவர். அவருடைய சேவைகள் எல்லோருக்கும் தெரியும். நினைவுபடுத்துவதற்காக ஒரு இரண்டை நான் முன்வைக்கின்றேன். தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சேரும் சகதியுமாக
காடு வனாந்தரமாக அமைந்திருந்த அந்த ஒலிவில் பிரதேசத்தை அவர் இனம் கண்டு ஒலிவில் பல்கலைக்கழகத்தை ஸ்தாபித்து மிக நீண்ட காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது, முன்னணியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மூவின மக்களும் கற்றுத்தேறி இன்று இலங்கை முழுக்க தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பட்டதாரிகள், என்ஜினியர்கள் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரம் மாணவர்கள் அங்கு கற்று தன்னுடைய சேவைகளை இந்த நாட்டிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வெளிநாடுகளிலே சென்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சிறப்பான கல்வி புலத்தை உருவாக்கியவர்தான் மர்ஹூம் MHM அஷ்ரப் சார் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தபோது, புனர்வாழ்வு அமைச்சராக இருந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த சேவைகள் அளப்பெரியது. பல்லாயிரம் பேர் அவருடைய அமைச்சின் கீழ் தொழில் வாய்ப்பு பெற்று இன்றும் அதனூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அஷ்ரப் சாருடைய அந்த பதவி கொடுக்கப்பட்டு இன்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் அந்த துறைமுகத்திலே ஊழியர்களாக, காவலர்களாக, பெரும் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவதற்கு அஷ்ரப் சார் அவர்கள் காலாகவும் அச்சாணியாகவும் அமைந்திருக்கிறார்கள். இவ்வாறு அவருடைய சேவை இலங்கை முழுக்க அவர் செய்த சேவை, பாராளுமன்றத்திலே பல மணித்தியாலங்களாக உரையாற்றிய அமர்ந்த ஒரு சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எல்லோரும் வியந்து போன, ஏனைய சமூகத்தவர்கள் வியந்து போகின்ற, மும்மொழியிலும் சரளமாக பேசி வியக்க வைக்கின்ற ஒரு ஆற்றலை கொண்ட திறமைசாலியாக, ஒரு ஆளுமையாக அவர் பாராளுமன்றத்திலே காட்சி அளித்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். பல மதத்தவர்களும் அவரோடு மோதி பின்வாங்கிய எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் கஷ்டப்படுகின்ற போது, முஸ்லிம் சமூகம் அரசியலிலே வறுமைப்பட்டிருந்த போது, முஸ்லிம் சமூகத்திற்கு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு வழியை காட்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒன்றை அடையாளப்படுத்தி இந்த சமூகத்திற்கு சேவை செய்த அந்த பெருமகன் மறைந்து 23 ஆண்டுகளின் நிறைவிலே அவரை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவரை போன்ற ஒரு தலைவர் இனியும் வருவாரா? அவரை போன்ற ஒரு திறமையான பேச்சாற்றல் உள்ளவர் எம் சமூகத்தில் உருவாகுவாரா என்ற கேள்விகள் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கட்டி காத்த அந்த தேன்கூடு இன்று சிதறி சின்னாபின்னமாகி எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி இருக்கின்ற அந்த கட்சியை நாங்கள் பார்க்கிறோம். தலைவர் இன்று வரை இருந்திருந்தால் அது இன்றும் தேன் தந்து கொண்டிருக்கின்ற, குலையாத உடையாத ஒரு கம்பீரமான ஒரு அமைப்பிலே அது இருந்திருக்கும். ஆனால் இன்று கல்லறிந்து சின்னாபின்னமாக்கப்பட்ட ஒரு தேன்கூடு போல இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைந்திருப்பதையும், அங்கு பணி செய்தவர்கள், அதிலே கால்பதித்தவர்கள் இன்று பல சுக்குநூறாக பிரிந்து அமைந்து அவருடைய நடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. அதுபோல இன்றைய நினைவு நாளிலே நமது இந்த சம்மாந்துறையுடைய ஒரு தலைமகன், எல்லோரும் பேசக்கூடிய பல அரசியல்வாதிகள் இந்த ஊரிலே பல்வகையான சேவைகளை செய்திருக்கிறார்கள். மர்ஹூம் MA அப்துல் மஜீத் சார் அவர்கள், முஹிதீன் சார் அவர்கள், நௌசாட் சார் அவர்கள், VC இஸ்மாயில் சார் அவர்கள் என்று பலர், இந்த ஊருடைய மன்சூர் சார் அவர்கள், பலரும் இந்த ஊருக்கு MP-யாக இருந்தபோது அன்வர் இஸ்மாயில் சார் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸிலே பாசறையிலே வளர்ந்து அவருடைய சேவையும் இந்த ஊருக்கு மிக பிரதானமாக அமைந்திருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒன்றை ஆரம்பித்து அங்கே பல திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குகின்ற இடமாக இரிகேஷன் அமைச்சராக அவர் இருந்தார். அப்போது இந்த சம்மாந்துறை பகுதிக்கு நீர்ப்பாசன ஒரு திணைக்களத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயத்துக்கான சேவைகளை வழங்கினார். குறிப்பாக சிகரம் வைத்தால் போல் அவருடைய சேவை, சம்மாந்துறை ஜமியத்துல் உலமாவிற்கு ஒரு நிரந்தர கட்டடம் தேவைப்பட்டது. சம்மாந்துறை ஜமியத்துல் உலமா சிதறிய வீடுகளிலும் பள்ளிவாயில்களிலும் மதரசாக்களிலும் கூட்டங்களை நடத்தி வந்த போது அதற்கு தனியான ஒரு இடம் தேவை என்று உலமாக்கள் முன்வைத்த போது தட்டி கழிக்காமல் அந்த கருத்தை ஏற்று உடனே அதற்கான இடத்தை தேட ஆரம்பித்தார். பொருத்தமான இடத்தை அவர் இனம் கண்டார். ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனிலே இருக்கின்ற
இப்போது இருக்கின்ற அந்த அழகான இடம் உங்களுக்கு தெரியும். அதனை இனம் கண்டு அந்த உரியவர்களை சந்தித்து அந்த இடத்தை ஜமியத்துல் உலமாவுக்காக அவர் தடம் பதித்தார். அதனை கட்டுவதற்காக அத்தாவுல்லா சார் அவர் நிறைய பங்களிப்புகளை அவரூடாக செய்திருந்தார். இப்படி 3 மாடி கட்டடங்களில் 2 மாடி இப்போது அமைந்திருக்கிறது. 3 மாடி அதனுடைய திட்டம். அந்த 2 மாடிகளையும் அவர் அமைத்து தந்ததற்காக ஜமியத்துல் உலமா அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர் சொல்லவும் இல்லை, அவர் விரும்பவும் இல்லை. ஆனால் ஜமியத்துல் உலமா அந்த கட்டடத்தை பெற்ற நன்றிக்காக ஒரு இடத்தை, ஒரு அறையை ஒதுக்கி அதனை மஸ்ஜிதாக மாற்றி இன்றும் அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற மஸ்ஜித் அன்வர் என்ற பெயரிலே அவருடைய நாமம் பதிக்கப்பட்டு அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற இடமாக அந்த மஸ்ஜித் அன்வர் அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே இன்று பலர் பிரயாணிகள் பலர் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள், தொழுகிறார்கள், பெண்கள் தொழுகிறார்கள். இப்படி அந்த இடம் மஸ்ஜித் அன்வர் உலமா சபை கட்டடம் என்று சொல்வதை விட மஸ்ஜித் அன்வர் என்ற பெயர் தான் இப்போது அது சொல்லப்படுகிறது. எனவே அன்வர் இஸ்மாயில் சாருடைய பெயர் இன்றும் அது போற்றப்படுகிறது. எனவே இவ்வாறு இந்த ஊருக்கு சேவை செய்த, அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகளை செய்த அஷ்ரப் சார் அவர்கள், அன்வர் இஸ்மாயில் சார் அவர்கள் மறைந்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சேவை அல்லாஹ் பொருந்தி அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே உங்கள் முன் நான் பிரார்த்திப்பதோடு, அடுத்தது எங்களுடைய நாபி சார் அவர்களும் பல்வகையான சேவைகளை இப்போது இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இஹ்லாஸான அந்த சேவைகளை அல்லாஹ் பொருந்தி அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் சிறப்பாகவும் முன்னேற்றமான செயற்பாடாக அமைவதற்கும் அவர் ஒரு தலை நிமிர்ந்த ஒரு சேவகனாக இந்த ஊருக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி, என்னையும் இந்த இடத்திற்கு அழைத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக சந்தர்ப்பம் வழங்கிய இசிஎம் ஃபவுண்டேஷன் அமைப்புக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்புரை நிகழ்த்திய இணக்கு சஃபினுடைய தலைவர், முன்னாள் உலமா சஃபினுடைய தலைவர், ஆசிரியர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஜலீல் ஹாமி அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இணைந்திருப்பது மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவருடைய 23வது நினைவு தின நிகழ்வும் மற்றும் இந்த சம்மாந்தரி மண்ணினுடைய மிக பெரும் ஆளுமை அடையாளம் எம்மை விட்டு பிரிந்து 16 வருடங்கள் கடந்திருக்கின்றன மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவருடைய ஞாபகார்த்தமாக இரண்டையும் இணைத்து செப்டம்பர் 14 செப்டம்பர் 16 2 பேரையும் இணைத்து இந்த மாபெரும் அம்பாறை மாவட்டத்தை தழுவிய அடிப்படையிலே இந்த மாபெரும் நிகழ்வு ஈசிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஆதரவிலே ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், எதுவித அரசியல் அதிகாரமும் இல்லாமல் தன்னால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகின்ற கொடை வள்ளல், வாழ்வாதார உதவிகள், பள்ளிவாசலுக்கான கட்டட நிதி உதவிகள், பாடசாலைகளுக்கான பௌதீக வள உதவிகள் என்று ஏராளமான ஆயிரம் உதவிகளை வாரி வாரி அள்ளி வழங்குகின்ற பொறியியலாளர் உதுமாங்கண்டு நாபிர் அவருடைய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த சம்மாந்தர மண்ணிலே இந்த வெற்றிடம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நினைவுகூறுகின்ற 2 பெரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை தொட்டு செல்வதற்கு ஒரு சிறந்த இடம் காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பொதுத் தேர்தலிலே எதிர்காலத்திலே இந்த மண்ணிலிருந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெற எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றணைய வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டு, அதிலும் குறிப்பாக நல்ல சேவை மனப்பாங்கு கொண்ட உதுமாங்கண்ட நாபிர் அவர்களுக்கு சிறந்த வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த வளங்களூடாக இந்த மண்ணிலே ஏராளமான அபிவிருத்திகளை செய்வதற்கு நாங்கள் ஒரு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே இந்த நினைவு தின நிகழ்வில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, நிகழ்விலே அடுத்த அம்சமாக விசேட உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
கல்முனை ஃபாத்திமுத்து ஜஹ்ரா அரபு கல்லூரியுடைய ஸ்தாபக தலைவர், தாருஷபா தொலைக்காட்சியினுடைய ஸ்தாபக தலைவர், கண்ணியத்துக்குரிய மௌலவி, நாடறிந்த உலமா சஃபா முஹம்மது நஜாஹி காதிரி நக்ஷபந்தி அவர்களை அன்போடு உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், பரிசுத்த கிளையார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்து, இந்த நிகழ்விலே இலங்கிக் கொண்டிருக்கின்ற திருமறையை ஓதிவிட்டு இந்நிகழ்விலே பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இந்த நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மற்றும் இந்த நிகழ்வை கட்டாரிலிருந்து நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நாஃபிர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர், கௌரவ பொறியியலாளர் நாபிசர் அவர்களே, மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, பணிபுரிகின்ற நண்பர்களே, இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சமூக வலைத்தளங்கள் மூலமாக நேரடியாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர், இலங்கையினுடைய அரச வானொலி தொலைக்காட்சிகளில் அறிவிப்பாளர்களாக இருக்கின்ற ரோஷன் அஸ்ரப் சார் அவர்களே, மற்றும் நயீம் சார் அவர்களே, மற்றும் நிஸ்ரீன் சார் அவர்களே, எல்லோரையும் குறிப்பாக சுருக்கமாக விழித்தவனாக நேரத்தின் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு உங்கள் முன்னில் சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். மறைந்த மாமனிதர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் பற்றியும், இந்த மண்ணின் மைந்தனாய் குறுகிய கால அரசியல் பயணத்தில் இலங்கை வரலாற்றில் தடம் பதித்து மண்ணில் வாழும் மக்களில் மனங்களில் மட்டுமல்ல அயல் ஊர்களிலும் தன்னுடைய அழியாத நினைவை பதிவிட்டு மக்களுடைய மனங்களை வென்ற மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் சார் அவர்களை பற்றியும் பல விடயங்களை எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகள், சேவைகள், பெருமானங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். நாம் புதிதாக பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் இந்த நிகழ்விலே பேச வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை, அவர்களை பற்றிய ஓரிரு வார்த்தைகளை மட்டும் நான் பேசிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டிலே நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பது மார்க்க அறிஞர்களினாலும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை, கண்டறியப்படவில்லை. அரசியல் தலைவர்களாலும் கண்டறியப்படவில்லை. ஒரு காலம் வரும் இஸ்லாம் என்கிற பெயர் மாத்திரம் மிஞ்சியிருக்கும், அதனுடைய யதார்த்தம் இருக்காது. குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருக்கும், அதனுடைய உயிரோட்டம் யதார்த்தம் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொருத்தம், அந்த மொழியின் யதார்த்தம் இன்றைய காலத்தில் பார்க்க முடியும். இஸ்லாமிய அரசியலை பற்றி பலர் பேசுகிறார்கள். ஆனால் இங்கு யாரிடத்திலும் இஸ்லாமிய அரசியல் இல்லவே இல்லை. இஸ்லாமிய அரசியலில் ஜனாதிபதி மாளிகை இல்லை, தனியான நீதிமன்றம் இல்லை, தனியான உணவு திட்டம் இல்லை. எல்லா திட்டங்களும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த உலகத் தலைவர் வாழ்ந்த மஸ்ஜிதுன் நபவி என்கிற பள்ளிவாசலே அன்று எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தலைவராகவும் தலைமைத்துவமாகவும் தலைமை பீடமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் உலக அரசியலில் இஸ்லாமிய சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிய சியோனிச யூத சக்திகள் இஸ்லாமியர்களை முதலாவதாக ஆத்மீகம் வேறு அரசியல் வேறு என்று பிரித்தார்கள். அதனால் ஆத்மீக தலைவர்கள் வேறாக அரசியல் தலைவர்கள் வேறாக கொண்டு வரப்பட்டது. அதை நீங்கள் சரியாக புரிய வேண்டும் என்றால் சவுதியினுடைய ஆட்சி எடுத்து பாருங்கள். ஆலு ஷேக் ஆலு சவுத் என்று இரண்டாக பிரிப்பார்கள். ஆலு ஷேக் என்பது ஆத்மீக ரீதியான ஒரு குழு, இரண்டு பேருக்கும் அரசியல் உடன்பாடு இருக்கும். ஆலு சவுத் என்பது மன்னராட்சிக்குரிய குடும்பமாக இருக்கும். மறுதுருவத்திலே ஈரானை பாருங்கள். ஈரானில் ஆத்மீக தலைமைத்துவம் என்று ஒரு சாரார், அரசியல் தலைவர்கள் என்று இன்னொரு சாரார் இருப்பார்கள். ஈரானியர்களுடைய மார்க்க ரீதியான கோட்பாடுகளில் நாம் உடன்பாடற்றவர்களாக இருந்த போதிலும் அவர்களுடைய அரசியலை பற்றி நான் சொல்கிறேன். அவர்களுடைய கோட்பாடுகள் பற்றி மார்க்க ரீதியான கோட்பாடுகளை பற்றி நான் ஏற்கவோ பேசவோ இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆத்மீகம் வேறு அரசியல் வேறு என்று உருவாகி மூன்றாவது ஒரு புதிய பரிணாமத்துக்குள் நம்முடைய சமுதாயம் பரிணாமம் என்ற பேரிலே மடமைத்துவத்துக்குள் மாறியது. சமூகத்துக்கு சேவை செய்வதற்கென்று சமூக அமைப்புகளை தோற்றுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இஸ்லாத்திலே சமூக அமைப்பு இருக்கிறது, சமூக திட்டங்கள் இருக்கிறது. ஆத்மீக தலைமைத்துவங்கள் சமுதாயத்தின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்க தவறிய பொழுது, அரசியல் தலைமைகள் சமுதாயத்தின் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் பங்கெடுக்க தவறிய பொழுது, மூன்றாம் தரப்பாக சமூக அமைப்புகள் தோன்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்று ஆத்மீகம் வேறு, அரசியல் வேறு, சமூக பணிகள் வேறு. சமூக பணியை இன்று எடுக்கின்றவர்கள் யார்? ஸ்போர்ட்ஸ் கிளப். மக்களுக்கு கஷ்டம் என்றால் உணவு வழங்குவது யார்? பார்சல் கொடுப்பது யார்? உடை கொடுப்பது யார் என்று கேட்டால் விளையாட்டு கழகங்களும் சமூக அமைப்புகளாய் சிவில் சமூக இயக்கங்களும் தான் இன்று அவைகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அரசியல்வாதிகளை காணவில்லை சமூகத்துக்கு. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உலமாக்களை மார்க்க ஆத்மீகவாதிகளை காணவில்லை. இவ்வாறு மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு இங்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இதுதான் பிரச்சனை. சுனாமி ஏற்பட்ட பொழுது மிக பிரதான பங்களிப்பை என்ஜிஓக்கள் தான் செய்தன, மறுக்க முடியாது. என்ஜிஓக்கள் தான் அதிகமான. இன்னும் வெளியில் இருக்கின்ற கண்டி கொழும்பு போன்ற பிரதேசங்கள் இருக்கின்ற தனவந்தர்கள் ஒரு சமூக அமைப்பாக செயல்பட்டு களத்துக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை முடித்து விட்டால் அங்கிருக்கின்ற ஏழை மக்களையும் சந்திப்பார்கள், தனவந்தர்களையும் சந்திப்பார்கள். ஏழை மக்களுக்கு தேவையானவற்றை தனவந்தர்களிடம் பெற்று அந்த பள்ளிக்குள்ளேயே கொடுப்பார்கள். ஹுத்பா பிரசங்கங்களிலே அவர்களுடைய உரைகளிலே ஏழைகளுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். தர்மம் மூட்டை மூட்டையாக வந்தது, ஈத்தம்பலம் மூடையாக வந்தது, ஒட்டகப்பால் பூலிகளாக கலன்களாக அல்லது வாளிகளாக வந்தது. கஷ்டப்பட்ட சஹாபாக்களுக்கு ஆட்டுத்தலை கூட தர்மமாக வந்தால் என்னை விட வறியவர் யார் இருக்கிறார் என்று தேடி பொறைக்கு கொடுக்கின்ற ஒரு சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஆத்மீகமும் அரசியலும் வேறல்ல. ஆத்மீகமும் அரசியலும் சமுதாய பணிகளும் வேறல்ல, எல்லாம் ஒன்று என்று காட்டி தந்த அந்த அழகிய மார்க்கத்திலேதான் இன்று எல்லாம் சின்ன பின்னப்பட்டு அரசியல்வாதிகள் ஒரு புறத்தில், ஆத்மீகவாதிகள் இன்னொரு புறத்தில். எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் என்றால், ஒரு சமுதாய சீர்திருத்தவாதிகள் ஒரு பள்ளி வாயலை ஆன்மீக தளமாக வைத்து மக்களின் அரசியலையும் சமூகத்தையும் பிரகடனம் செய்ய வேண்டும் என்கிற பொழுது அதற்கு எதிரான அரசியல்வாதிகள் என்று உருவாகிவிட்டார்கள். இல்லையா? ஒரு பள்ளிவாசல் இமாமை தீர்மானிப்பது அரசியல்வாதி, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தை தீர்மானிப்பது அரசியல்வாதி, எந்தெந்த ஏழைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பட்டியலிடுகின்றவர் அரசியல்வாதி.
இப்படியெல்லாம் இந்த சமுதாயம் சிதறி கிடந்த பொழுதுதான் இந்த நாட்டிலே அறிஞர் சித்திலப்பை என்று ஒரு பெரியவர், அவர் அரசியலில் மட்டுமல்ல ஆத்மீகத்திலும் விற்பனர். மக்களுக்கு மனங்களை வென்றார், மக்களுடைய மனங்களை பயிற்சி கொடுத்தார். வறுமையிலே ஒரு ஏழை பொறுமையாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பது ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு எமது மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், வறுமையின் கோட்டின் கீழ் கடந்த வருடம் மட்டும் எத்தனை தற்கொலைகள் என்று தெரியுமா? நான் நினைக்கிறேன் சுமார் 250 மக்கள் இந்த இலங்கை நாட்டிலே தற்கொலை செய்திருக்கிறார்கள் வறுமையினால். வறுமையை போக்குவது நம்முடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, வறுமையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆன்மீக பயிற்சி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அன்று அறிஞர் சித்திலப்பை வெறும் அரசியலை செய்யாமல் ஆன்மீகத்தையும் கலந்த அரசியலை செய்தார். அஸ்ராருல் ஆலம் என்று இந்த உலகின் இரகசியங்கள் என்று மக்களுடைய மனதை இறைவனின் பக்கமான அழைப்பு பணியாக மாற்றி பல பத்திரிகைகளை, முஸ்லிம் நேசன் என்று ஒரு பிரசுரத்தை கூட வெளியிட்டார். இதைத்தான் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் கனவு கண்டார். அது இன்று பலருக்கு தெரியாது. இன்று இருக்கின்ற அரசியல்வாதி 23 வயதுடைய ஒரு இளைஞனுக்கு மர்ஹூம் அஷ்ரஃபையே தெரியாது. அவர் சுவரொட்டிகளிலும் புகைப்படங்களிலும் தான் கண்டிருப்பார். ஏன்? மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் மறைந்து 23 வருடங்கள். இன்று இருக்கின்ற 23 வயது வாலிபனுக்கு மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபை தெரியாது. ஆனால் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபை பற்றி இன்றைய அரசியல்வாதிகள் இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தகவல், நோட்டுக்கும் பாட்டுக்கும் வாக்களிக்கின்ற சமுதாயமாக அந்த இளைஞர் சமுதாயம் மாற்றப்பட்டு விட்டது. அதற்காக நான் எந்த கட்சியும் குற்றம் சாட்டவில்லை. எல்லா கட்சியும் பாட்டிருக்கி, முஸ்லிம் காங்கிரஸுக்கு மட்டுமா பாட்டிருக்கி, மக்கள் காங்கிரஸுக்கு மட்டுமா பாட்டிருக்கி, தேசிய காங்கிரஸுக்கு மட்டுமா பாட்டிருக்குது, கோட்டாபே ராஜபக்சேக்கும் பாட்டிருக்கி. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பாட்டு. அப்ப நோட்டுக்கும் பாட்டுக்கும் வாக்களிக்கின்ற ஒரு கல்ச்சரை, கலாச்சாரத்தை தான் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் இந்த மண்ணிலே விதைத்தாரா? இல்லை. மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் இன்றைய தசாப்தத்திலே இருக்கின்ற மக்களினால் பிழையாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம், பிழையாக வழிநடத்தப்பட்ட ஒரு வழிகாட்டல் இன்று இருக்கின்ற நிலை, அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அவருடைய ஆன்மீகம் கலந்த அரசியலின் அழகை பாருங்கள். கட்சியை ஆரம்பித்தார். கட்சிக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு பெயர் வைத்தார். வைத்த பெயர் என்ன சொல்லுங்க பாப்போம்? சிங்களத்தில் வைக்கல, இங்கிலீஷ்ல வைக்கல, தமிழ்ல வைக்கல. இந்த சிறுபான்மை சமூகமாய் இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற இந்த சமுதாயத்தின் உரத்த குரலாய் அரசியலை மயப்படுத்திய மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் கட்சி தலைமைத்துவத்துக்கு வைத்த பெயர் அரபு மொழியிலே தாருஸ் சலாம் என்று பெயர் வைத்தார். உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டுக்க அவர் பாருங்கள். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் தாருஸ் சலாமை பேராக சூட்டியனுடைய யதார்த்தம் யாருக்காக என்று தெரியுமா? குர்ஆனில் இருந்த அந்த பெயரை அவர் சூட்டினார். இந்த அரசியல் குர்ஆன் ஹதீஸை யாப்பாக வைத்து நடக்க வேண்டும் என்று யாப்பை வரைந்தார். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபின் பெயரை பயன்படுத்தி எந்த காங்கிரஸாக இருந்தாலும் வயிற்று பிழைப்பு நடத்துகின்ற அரசியல்வாதிகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் இன்றைய அரசியல் பயணம் இருக்கிறதா என்பதை நெஞ்சத்திலே கை வைத்து சொல்லுங்கள். இருக்கிறதா? கட்சியின் தலைமைப்பிடத்துக்கு தாருஸ்ஸலாம் என்று பெயர் வைத்தார். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். உலமாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களை தாருஸ்ஸலாமுக்கு வரும்படி அழைப்பு விடுகிறான். அந்த நாமத்தை அங்கே வைத்தார். அந்த அழைப்பை அல்லாஹ்வுடைய அழைப்பு என்று மக்களுக்கு பிரகடனம் செய்தார். அந்த தளத்தை சொர்க்க பூமி என்று பெயர் வைத்தார். தாருஸ்ஸலாம் என்றால் சாந்தி இல்லம் என்று தமிழுக்கு மொழிபெயர்த்தால் அது வரும். ஆனால் அவருடைய பெயர் என்னவென்றால் தாருஸ்ஸலாம் என்பது சொர்க்கத்துக்கு குறிப்பிடப்படுகிற பெயர். அந்த அழகான பெயரை அதற்கு மகுடமாக வைத்து இந்த அரசியலில், இஸ்லாமிய அரசியல், முஸ்லிம் சமுதாயத்தின் குரல் என்று தோற்றுவிக்கப்பட்ட இந்த அரசியல் பயணத்திலே குர்ஆனையும் ஹதீதையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆத்மீகம் உள்ள அறிஞர்களையும் ஆன்மீக பயிற்சிகளையும் பக்குவங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு
சண்டித்தனங்கள், காசி பணங்கள், வறிய மக்களின் கஷ்டத்தை சாதகமாக பயன்படுத்தி மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் சொன்னது போல நெத்தலி கருவாடுகளுக்கும் பருப்புக்கும் மக்களை வாக்களிக்கும் சமுதாயமாக இன்று மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அன்று மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் இஸ்லாமிய அரசியலை உங்கள் கோஷங்கள் கூட கைதட்டுகின்ற கரகோஷங்களாக அமைவதை விட அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த நாமத்தை உச்சரியுங்கள் என்று கற்பித்துக் கொடுத்தவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப். அரசியலில் கரகோஷங்களுக்கு பதிலாக தக்பீர், கட்சிக்காக நீங்கள் சொல்லுகின்ற அந்த தக்பீர் கூட நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்றால் உங்களுக்கு மறுமைக்கும் நன்மை பயக்கின்ற கோஷத்தை கற்றுக் கொடுத்தவர். இன்று மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர்கள் கூட அரசியலில் அல்லாஹ் அக்பர் என்று கொண்டு தேர்ந்தெடுத்து வலம் வருகின்ற அரசியலை தான் பார்க்கிறோம். இஸ்லாமிய அரசியல் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் இவ்வாறு தான் செய்தார். அதற்காக மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃப் ஒரு இஸ்லாமிய இனவாதி அல்ல. அவர் முஸ்லிம் காங்கிரஸ் என்று பெயர் வைத்ததற்கு அந்த காலத்தில் ஒரு தேவையும் அடிப்படையும் இருந்தது. நம்முடைய சகோதர மதத்தவர்களான தமிழ் மக்கள் அவர்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து ஒரு தமிழீழம் என்று ஒரு தனியான ராஜ்யத்தை உருவாக்கி அங்கிருக்கின்ற முஸ்லிம்களை எல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி பல முஸ்லிம்களை கடத்தி கப்பமெடுத்து கொலை செய்து எமது சமுதாயத்துக்கு முன்னிலேயே டயர் போட்டு எரித்த வரலாறுகளை எல்லாம் கன்றுவிட்டுத்தான் அந்த தலைவனுடைய இனத்துக்கான இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. தமிழர்கள் நாடாக, நிலமாக, தமிழ் ஈழமாக ஒன்றை அடைய முடியும் என்றால், ஆயுதத்தை தூக்க முடியும் என்றால், அதே போராட்டத்தை ஒரு அரசியல் கட்சியாக ஜனநாயக வழியிலே என்னுடைய சமுதாயத்தின் இளைஞர்களை நான் மாற்ற வேண்டும் என்கிற ஆதங்கம் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃபுக்கு ஏற்பட்டது. அதனால் தான் நாவிலே அல்லாஹு அக்பரை தந்தார், கரத்திலே எம்முடைய வாக்கு பலத்தை தந்தார், ஓங்கி ஒலித்தார். நாடு பூராக இந்த சம்மாந்துறை மண்ணிலே பிறந்த ஒருவர், கல்முனையிலே வளர்ந்த ஒருவன் இந்த இலங்கை திருநாட்டுக்கே தலைவனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்றால் அது ஒரு சாதாரண வரலாறு அல்ல. அதை கட்டி காக்க வேண்டியது முஸ்லிமாயி ரோஷம் உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் கட்டாய கடமை. ஆனால் யாரோடு சேர்ந்து கட்டி காப்பது, யாரோடு சேர்ந்து கட்டி காப்பது, அதுதான் பிரச்சனை. இன்று இருக்கின்ற தலைவர்களுடைய அரசியலில் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃபுடைய கொள்கைகள் இருக்கிறதா பாருங்கள். அவர் ஒரு இனவாதி அல்ல. அந்த தேவைக்கு அவர் முஸ்லிம் காங்கிரஸ் என்று ஆரம்பித்து விட்டு அவர் மீண்டும் நுஆ என்கின்ற ஒரு கட்சியை தோற்றுவித்தார். நுஆ என்கிற கட்சி யாரிடம் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலும் நமது பிராந்தியத்தில் கிழக்கிலோ வடக்கிலோ அந்த கட்சியினுடைய எந்த பெருமானமும் அற்று போய்விட்டது. இன்று சகோதரர் ஆசாத் சாலி இன்று அந்த கட்சியை பொறுப்பாக வைத்திருக்கிறார். எங்களுக்கு நல்ல நெருக்கமானவர், அதை நாங்கள் விமர்சிக்கவில்லை, அவரை விமர்சிக்கவில்லை. ஆனால் அந்த கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் கடைசியாக தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்கள் மூவினத்தையும் ஒருமித்து இந்த நாட்டை இலங்கையர் என்கிற கோஷத்திலே கொண்டு போக முற்பட்டார். அது நடக்கவில்லை. ஆனால் தலைவரின் மறைவுக்கு பின்னால் தொடர்ச்சியாக கொந்தராத்த அடிமைகளாக தேசிய இன ரீதியான இன வன்முறையாளர்களுடைய கட்சிகளிலே கூட்டணிகளாகத்தான் நம்முடைய கட்சிகள் இன்றும் கூடாரம் அடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒன்று முஸ்லிமாக தனியாக நில்லு, இல்லையா தலைவர் நுஆவை கொண்டு வந்தது போல ஒரு ஒருமித்த குரல்ல நில்லு. ரெண்டும் இல்லை. கமிஷன் எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு கட்சியிட கொள்கை மாறும். எந்த பக்கம் டிமாண்ட் கூட, எந்த பக்கம் விலை கூட, ஒரு ஜாதியான இந்த வயல் உழுதுற மாடு மாதிரி விலை போராக்களாக நம்முடைய தலைவர்கள் மாறக்கூடிய ஒரு சூழல். நான் யாரையும் தனிப்பட்டு சொல்லவில்லை. இதற்கெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் பொருத்தமானவன் என்று தன்னை கருதுகிறானோ அவன் தன் தலையில தூக்கி போட்டுக்கொடும். தொப்பி யாரை கணக்கோ அவன் போட்டுக் கொள்ளுவான். நாம பொதுவுல சொல்ற விஷயத்தை தலைவர் நுஆவை உருவாக்கினார். கட்சியின் பெயரில் மட்டுமல்ல நுஆவை உருவாக்கினார். அன்று
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார், சவுத் ஈஸ்டர்ன் ஒலிவில் யூனிவர்சிட்டி. அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்துவிட்டு தலைவர் அஷ்ரப் கண்ட கனவு என்ன? தலைவர் அஷ்ரப் கண்ட கனவு முஸ்லிம்களுக்கு பொத்துவில், தமிழர்களுக்கு திருக்கோவில், சிங்கள மக்களுக்கு தீகவாபி, இந்த 3 ஊர்களிலும் ஒவ்வொரு பீடங்கள் உருவாகின்ற அளவு சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் 3 மக்களுடைய ஊர்களிலும் பீடங்கள் உருவாகின்ற அளவு இந்த பல்கலைக்கழகத்தை மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டார். மாற்றி விட்டார்களா? இல்லை. பாலமுனையில் இருக்கின்ற வைத்தியசாலையை சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய மருத்துவ பீடத்துக்கான பயிற்சி பாடசாலையாக, மருத்துவர்களுக்கான பயிற்சி பாடசாலையாக பாலமுனை மருத்துவமனையை மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டார். மாற்றி விட்டார்களா? அஷ்ரப் ஒரு இனவாதி அல்ல. மூவின மக்களும் இன்றும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே படிக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் மாணவர்கள் அங்கே முழுமையாக இஸ்லாமிய விழுமியங்களோடு தான் இன்று இருக்கிறார்களா என்பதை அவதானிக்கவோ அல்லது அதை நெறிப்படுத்தவோ அல்லது அதை எவ்வாறு சீரமைப்பது என்கின்ற திட்டங்களை வகுக்கவோ தலைவர் அஷ்ரப் உருவாக்கிய அரசியல் தலைவர்கள் இன்று தயாரில்லை. பல்கலைக்கழக வளாகத்துக்குள் கூட அவர்களின் பாதங்கள் படுகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. கட்டடம் இருக்கிறது, அஷ்ரப் உருவாக்கிய சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கிறது. ஆனால் அஷ்ரப் உருவாக்கிய இஸ்லாமிய அந்த அரசியல் அல்லது அறிவு அல்லது ஆன்மீக அந்த கலந்த பயணத்துக்கான மாணவர்களை இன்று சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருந்து வெளியாக்கப்பட்டவர்களில் அஷ்ரப்புக்கு நன்றியோடு இந்த சமுதாயத்துக்கு உழைக்கின்றவர்கள் எத்தனை பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். குறைந்தபட்சம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்களை பார்த்தால், இந்த முஸ்லிம் மாணவர்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையாவது வருகிற அமைப்பிலே யாராவது அந்த பண்பாடுகளையாவது மாற்றுகிறோமா அல்லது அதற்காக நம்முடைய அரசியல் தலைமைகளோ ஆன்மீக தலைமைகளோ ஏதாவது செய்திருக்கிறோமா? இல்லை. வருடத்துக்கு ஒரு தடவை ஹத்முல் குர்ஆனை ஓதுகிறோம். அதிலும் ஆகுமாகாதங்கிற 1000 பிரச்சனை இருக்கிறது. ஹத்முல் குர்ஆன் அரசியல் தலைவர்களுக்காக ஓதப்படுகின்ற பொழுது எல்லோரும் அதை மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஹத்முல் குர்ஆன் வெறும் பிரார்த்தனையாக இருக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்கான திடகாத்திரத்தை மக்கள் மனதிலே உருவாக்குகின்ற நிகழ்வாக அது மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் ஊர்களை பிரித்து பார்க்கவில்லை, எல்லா ஊருக்கும் அதிகாரங்களை கொடுத்தார், எல்லா மக்களையும் அதிகாரத்திலே வைத்தார். அதனால் வெளியூர் மக்கள் கூட வடக்கையும் கிழக்கையும் மட்டுமல்ல எல்லா மக்களையும் கவர்ந்தார். காரணம், வடக்கிலையும் கிழக்கிலையும் தான் முஸ்லிம்கள் இருக்காங்களா? இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்கள் 1% வடகிழக்கில் என்றால் வடகிழக்கு வெளியே 2% இருக்கிறார்கள். வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லிம்களைப் போல 2 மடங்கு முஸ்லிம்கள் வெளியில் இருக்கிறார்கள். நாம என்ன செய்ய முடியாது? எந்த இனத்தையும் பகைச்சு வாழ முடியாது. சிங்கள மக்களும் எங்களுக்கு வேண்டும். நாம் தமிழ் பாரம்பரியத்தோடு வந்தவர்கள் என்று கிழக்கில் உள்ள முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொழும்பில் உள்ள முஸ்லிம்கள் தமிழ் மக்களோட உள்ள பாரம்பரியத்தில் உள்ளவர்களா? காலியில உள்ளவர்கள், கெண்டியில உள்ளவர்கள், சில முஸ்லிம் பிரதேசங்கள்ல முஸ்லிம்கள் அவங்களுக்கு தமிழ் பேசவே தெரியாது, தமிழ் வராது. அப்ப நாம் தமிழ் சிங்கள என்று பார்க்காமல் ஒரு இறைவனால் வழிகாட்டப்பட்ட முஸ்லிம் சமுதாயமாக இருந்தால் எல்லா இனங்களையும் சகோதரத்துவ வாஞ்சியோடு அனுசரித்து நடப்பதுதான் நம்முடைய கடமை. அஷ்ரப் கொண்டு வந்த கொள்கையில் ஒன்று மக்களுக்கு விகிதாசார அடிப்படையிலான நில உரிமை இருக்கிறதா? அஷ்ரப் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மறைந்து 23 வருடங்கள் இன்னும் கரங்காவட்டி வயலை காப்பாற்றி முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. பொத்துவிலில் இருக்கின்ற பிரச்சனையை முடிக்கவில்லை. முஸ்லிம்களின் முகவெற்றிலை என்று கல்முனை மாநகர மக்கள் சொல்கின்ற கல்முனையில் ஒரு செயலக பிரிவை கூட மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் மறைந்து 23 வருடங்களுக்குள் எந்த ஒரு அரசியல்வாதிகளாலும் அதை முடிவு கட்டி அந்த மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க முடியவில்லை. ஒன்று பிரிங்கோ இல்லாட்டி ஒட்டுங்கோ, மக்களை ஒற்றுமையாக வாழ வையுங்கள்.
அரசியல் வந்தது, கல்முனையையும் சாய்ந்த மருதையும் வேறு வேறாக பிரித்தது, மருதமுனையையும் கல்முனையும் வேறாக பிரித்தது, மத்த ஊர்களை வேறாக பிரித்தது. அதனால் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்கின்ற வேட்கை எழ வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அன்று அந்த தலைவன் இருந்தான், மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப். நமது ஊருக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும், யாருமே இல்லாவிட்டாலும், எந்த அதிகாரம் இல்லாவிட்டாலும் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் நமக்காக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் ஊட்டினார். ஆனால் இன்று அந்த நம்பிக்கை மக்கள் மீது இல்லை, அரசியல் தலைவர்கள் மீது இல்லை. எனவே பாருங்கள், சுனாமி அடித்தது, கல்முனையில் நமது உயிர்கள் கொத்து கொத்தாக மடிந்த பொழுது சம்மாந்துறை தாய் தன்னுடைய மண்ணை கொடுத்து அந்த மரணம் அடைந்த ஜனாசாக்களை சுமந்தது. மர்ஹூம் அன்வர் இஸ்மாயிலுடைய அந்த தியாகத்தை, அந்த உத்வேகத்தை, அந்த விவேகத்தை ஈடு கொடுக்க முடியுமா? கொரோனாவுல மௌத்தான மையத்தை ஹாஸ்பிட்டல் இருந்து வட்டியால் எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கு நம்மடவன் கூடி கூட்டத்திலேயே 250-300 பேர் மௌத்து எரிக்கப்பட்டு போச்சு. ஒரு மையத்தை 2 மையத்தை காப்பாற்றவே முடியாத ஒரு சூழல். நீங்கள் அன்வர் இஸ்மாயில் மர்ஹூம் அவர்களுடைய பேச்சுக்களை போட்டு பாருங்கள், அதில் இருக்கின்ற கம்பீரத்தை பாருங்கள், அழைக்கின்ற உணர்ச்சியை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான தலைவர்களை, சமூக பற்றுள்ளவர்களை இளம் வயதில் மரணமா, கொலையா, சதியா, சூழ்ச்சியா என்கிற வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் நம்மை விட்டு பிரித்து விடுகிறான். நல்ல தலைவர்களை தெரிவு செய்யுங்கள், ஆளுமையானவர்களை அரசியலிலே தெரிவு செய்யுங்கள், மக்களுடைய தேவைகளை உணர்ந்தவனை தெரிவு செய்யுங்கள். நாம் எப்படிப்பட்ட வீரனை தெரிவு செய்தாலும் சர்வதேசம் அதற்கு ஆப்பு வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவதானமாக செயல்படுங்கள். பாலைவன சிங்கமாய் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஈராக்கை 1% கடன் இல்லாமல் தனித்துவமான ஒரு இஸ்லாமிய நாடாய் பிரகடனம் செய்த சதாம் வீழ்ந்தது எப்படி? அவரில் நிறைகுறை 1000 இருக்கட்டும், அது வேறு விடயம். இங்க நிறைகுறை இல்லாத ஒத்தரும் இல்லை. ஆனால் சர்வதேசத்துக்கு அவரை பிடிக்கவில்லை. அவர் ஆட்சி பறிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், மரண தண்டனை கொடுக்கப்பட்டார். லிபியா பாலைவன புரட்சியை பசுமை புரட்சியாக, பாலைவனத்திலும் விவசாயம் செய்யலாம் என்கிற சொந்த உற்பத்தியையும் அபிவிருத்தியையும் கொண்டு வந்த ஒரு தலைவன் கர்னல் கடாபி. 40 ஆண்டுகள் கட்டி ஆண்ட உருவிய வாளோடு கட்சித்து தெரிந்தவர். அவரில் உள்ள நிறை குறைகளை நாங்கள் நியாயப்படுத்த வரவில்லை. ஆனால் அவரை பிரட்டியது யார்? சர்வதேசம். இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த சம்மாந்துறை மண்ணிலே பிறந்து கல்முனை மண்ணிலே வளர்ந்து நமக்கு தலைவனாய் தோன்றிய மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் இந்த சதாம் கடாபி போன்றவர்களுடைய நேருக்கு நேர் இருந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் கஷ்டங்களையும் துயர்களையும் எடுத்து பேச ஒரு தலைவன் இருந்தானே, அவன் தலைவன். இன்னும் அம்பாரிலிருக்கிற அமைச்சர்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனை கதைக்கு எம்பிக்கு ரெடி இல்லை, எம்பிக்கு பிளம் இல்லை, ஊர் தலைவர்ல பிறம் இல்லை. ஆனா அரசியல்வாதி கோல் அடிச்சன் தூக்குறான் இல்ல அவன் என்று சொல்றவன் தலைவனா? எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தாரியா இல்லையா? அண்ணா எஹ்ராம கட்டிக்கு உம்ராக போனார், இங்க எல்லாம் மாறும். அப்படித்தான் அரசியலை காட்டினார். நம்ம நாங்கள் உம்ராக போறாங்க கூட்டமா, அந்த தனியே போன நம்ம நாங்கள் பட்டியா உம்ராக போறானுகள். கஅபத்துல்லா கிட்ட இருந்து விலையடிச்சு போட்டு இங்க பாரானுகள். கைய கோருக்கானல் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க அஞ்சு சமுதாயத்துக்கு ஆன பலன் ஒன்றும் இல்லை. எனவே இன்று நன்னாளில் உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மறைந்தவர்களுடைய நன்மைகளை நல்ல காரியங்களை நினைத்து பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களை பற்றி, மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களை பற்றி இந்த நேரத்திலே நாம் பேசி இருக்கிறோம். எனவே இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இந்த நாஃபிர் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் இன்ஜினியர் நாஃபிசர் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு தன்னால் முடியுமான பணிகளை செய்கிறார். முடியுமான வரைக்கும் அவர் தன்னுடைய கடமைகளை செய்து மக்களுக்கு சேவை செய்கின்றார்.
அவரை நியாயப்படுத்துவது என்பதற்கு அப்பால் இருக்கின்றவர்களுடைய தரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எவ்வளவு மேலானவர் என்பது உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் எதிர்காலங்களிலே நல்ல தலைவர்களை, ஆளுமை மிக்க தலைவர்களை நமது மண்ணுக்கு, நமது மக்களுக்கு தெரிவு செய்கின்றவர்களாக, இஸ்லாத்தையும் அரசியலையும் சமூக பணியையும் 3 துருவங்களாக பிரிக்காமல் 3ஐயும் ஒருமித்து உலமாக்களையும் சேர்த்து அல்ஹாஜ் நாஃபிர் ஹாஜியார் சார் அவர்களுடைய விடயத்தில் நான் பார்க்க எல்லா ஊர்களையும் உலமாக்களை அனுசரித்து போகின்றார். எல்லா உலமாக்களையும் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது. இன்னும் அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும், அவருடைய வளர்ச்சி மேலோங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது போல மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் கொண்ட அரசியல், ஆத்மீகம், சமூகம் என்கிற பின்னிப்பிணைந்த ஒரு கட்டியமைக்கப்பட்ட மஸ்ஜிதுன் நபவியிலே உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அதே நிழலாக இந்த மண்ணிலே கொண்டு வர அவர் முயற்சிக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் மனம் பண்ற மாபெரும் தலைவனாக இவரை அல்லாஹ் எதிர்காலத்தில் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து எம்மை விட்டு மறைந்த மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் சார் மற்றும் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் சார் அவர்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் சுவனபூமி ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையில் உங்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றி விடைபெற்ற கல்முனை ஃபாத்திமுது ஜஹ்ரா அரபு கடனுடைய ஸ்தாபக தலைவர், தார் ஷஃபா தொலைக்காட்சியினுடைய ஸ்தாபக தலைவரும் கண்ணியத்துக்குரிய மௌலவி முஹம்மது நஜாஹி காதிரி ஜிஸ்தி அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது இந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவருடைய 23வது இந்த நினைவு தின நிகழ்வுக்கு அவருடைய துணைவியார் முன்னாள் அமைச்சர் ஃபேரில் அஷ்ரப் அவர்களை அழைத்து வருவதற்கான முயற்சி நடைபெற்றது. ஒரு நாள் இலங்கை உற்பவாகினி கூட்டத்தாபனத்திலே செய்தியை வாசித்துவிட்டு 7 மணி தொடக்கம் 7:30 வரை செய்தியை வாசித்துவிட்டு நான் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கட்டார் என்ற ஒரு அழைப்பு வருகிறது. நிஸ்ரீன், உடனடியாக தலைவருடைய நீங்கள் மனைவியை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நான் யாவத்த அவருடைய இல்லத்துக்கு சென்று ஃபேரில் அஷ்ரப் அவர்கள் நேரடியாக சந்தித்து இன்று இந்த மாபெரும் நிகழ்வுக்கு அவரும் அவருடைய புதல்வரும் வரி தருவதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் உதுமாங்கண்டு நாஃபிர் அவர்கள். அங்கே சென்று அவருடைய உரையாடி கட்டாரில் இருந்து ஃபேரில் அஷ்ரப் அவர்களும் உதுமாங்கண்டு நாஃபிர் அவர்களும் நேரடியாக தொலைபேசியில் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக உரையாடினார்கள். ஆனால் அவர்களும் ஏற்கனவே அவருடைய இல்லத்திலே 23வது நினைவாக இன்விடேஷன் எல்லாம் அடித்து அங்கே ஒரு நினைவு தின நிகழ்வை ஏற்பாடு செய்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை கட்டாயம் உங்களுடைய நான் இந்த நிகழ்வுக்கு நான் வருகை தருவேன். ஆல்ரெடி நான் என்னோட வீட்டிலே நான் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்னைக்கு பாருங்கள் இன்விடேஷன் அழைப்பதில் எல்லாம் அவர் காட்டுவிட்டு இந்த நிகழ்வுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே முன்னாள் அமைச்சர் ஃபேரில் அஷ்ரப் அவர்களுக்கு இந்த வேளையிலே ஏற்பாட்டுக்கூட சார்பாக நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய பிரேஃபம் அறிவிப்பாளர் ஆசிரியர் நண்பர் ஏஎல் நயீம். ஆம், நன்றி நிஸ்ரீன். இப்போது நாஃபிர் ஃபவுண்டேஷன் பூரண ஏற்பாட்டிலே மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களுக்காக கத்தமுல் குர்ஆன் வைபவம் அத்தோடு நினைவேந்தல் நிகழ்வு மிக சிறப்பாக சம்மாந்துறை இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வில் அடுத்த அம்சமாக எமது இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தலைவர், நாஃபிர் ஃபவுண்டேஷன் தலைவர், நாடறிந்த சமூக சேவகர், பொறியியலாளர் கலாநிதி அல்ஹாஜ் உதுமான் கண்டு நாஃபிர் அவர்களினுடைய அந்த எண்ணத்தில் உதித்த ஒரு விடயத்தை நாம் இப்போது அவையில் செய்ய போகின்றோம். சம்மாந்துறை மண்ணிலே
தீன் பணி செய்த, சமூக சேவைகளை செய்த மூத்த உலமா பெருந்தகைகளை நாம் இப்போது கௌரவிக்கப் போகின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக முதலில் நாம் அன்போடு அழைப்பது, இந்த நிகழ்வில் மிக அழகாக சிறப்புரை ஆற்றிய, விசேட சொற்பொழிவு ஆற்றிய, எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்முனை ஃபாத்திமது ஜஹ்ரா மகளிர் அரபுக் கலாபீடத்தினுடைய அதிபர், தாருஸ்ஸபா அமையத்தினுடைய தலைவர், தாருஸ்ஸபா டிவியினுடைய பணிப்பாளர், அன்புக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல் உஸ்தாத் சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக, பொன்னாடை கௌரவத்தை பெறுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது, உங்களுக்கு தெரியும், கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக ஜமியத்துல் உலமா சபை தலைவராக இருந்து தீன் பணி ஆற்றியவர், இணக்க சபையினுடைய தவிசாளர், மூத்த உலமா ஆசிரியர் அல்ஹாஜ் எம்.வை. அகமட் ஜலீல் ஹாமி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அவர்களுக்குரிய நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார் உதுமான் கண்டு நாஃபீர் அவர்களினுடைய புதல்வர் நசீம் ஆரிஃப் அவர்கள். அதனை தொடர்ந்து இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய மனிதவள முகாமையாளர் எம்எல்ஏ கஃபூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக எமது சம்மாந்துறை மண்ணினுடைய மூத்த உலமாக்களில் ஒருவர், முன்னாள் நம்பிக்கையாளர் சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் UL மஹ்ரூப் BA மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்குரிய நினைவு பரிசினை உதுமான் கண்டு நாபீர் அவர்களினுடைய புதல்வர் நசீம் ஆரிப் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வில் அடுத்த அம்சமாக துஆ பிரார்த்தனைக்குள் நுழைகின்றோம். இறுதி அம்சம். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய விதையினை ஒரு ஆலமரமாக மாற்றிவிட்ட பெருந்தலைமை மர்ஹூம் அல்ஹாஜ் MHM அஷ்ரப் அவர்களினுடைய 23வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. அதே போன்று சம்மாந்துறை மண்ணினுடைய அரசியல் அடையாளம் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த ஒரு குரல் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களுக்காக இந்த நினைவேந்தல் நிகழ்வு கத்தமுல் குர்ஆன் வைபவம் மிக அழகாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மூத்த உலமாக்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், நாஃபீர் ஃபவுண்டேஷனினுடைய உறுப்பினர்கள் புடைசூழ இந்த நிகழ்வு மிக சிறப்பாக சம்மாந்துறை இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வில் இறுதி அம்சமாக துஆ பிரார்த்தனை தருவதற்காக எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் விசேட சொற்பொழிவாற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் உஸ்தாத் சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه سيدنا محمد وبارك وسلم عليه
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اوصل وبلغ صواب ما قرأنا وما ختمنا من القرآن العظيم. هذه هدية واصلة ورحمة نازلة منا إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أهل بيته وأزواجه الطاهرات أمهات المؤمنين وأصحابه والتابعين وتابعي التابعين وأئمة المسلمين، ثم إلى أرواح جميع النبيين والصديقين والشهداء والصالحين، ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات عامة. اللهم خاصة إلى روح أخينا في الله محمد أشرف ابن محمد حسين المرحوم، ثم إلى روح أخينا في الله محمد أنور ابن محمد إسماعيل المرحوم. اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم. اللهم آنس وحشتهم وآمن روعتهم ونفس كربتهم ولقن حجتهم وثبت كرامتهم وكن لهم وليا وبنا بهم حفيا. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. நாயனே யா அல்லாஹ் எம் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுக்காகவும் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களுக்காக நாங்கள் ஓதியிருக்கின்ற குர்ஆனையும் எம்முடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த இடத்திலே வழங்கப்படுகிற தான தர்மங்களினுடைய நன்மைகளை அவர்களுடைய ஆத்மாவின் பக்கம் சேர்த்தருள் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ் ஏழை அடியார்கள் ஏந்தி இருக்கின்ற கரங்களை வெறுங்கரங்களாக தட்டிவிடாமல் எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக. அன்னாருடைய மன்னரையை ஒளிமயமானதாக சுவனத்து பூங்காவாக விசாலமானதாக ஆக்கியல் புரிவாயாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களை மூமின்களோடு முஸ்லிம்களோடு கொடுத்த இருப்பாட்டி வைப்பாயாக. நாயனே யா அல்லாஹ் அவர்களுடைய வலது கரத்திலே பட்டோலைகளை கொடுப்பாயாக. சுந்துஸ் இஸ்தப்ரக் என்கிற சுவனத்து பட்டாடை கொண்டு அவர்களை கௌரவப்படுத்துவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடத்தாட்டி வைப்பாயாக. அரசுடைய நிழல் பெற்ற கூட்டத்திலும் லிவாவுல் ஹம்து கொடி நிழல் பெற்ற கூட்டத்திலும் அவர்களையும் எங்களையும் ஒன்று சேர்ப்பாயாக. நாயனே யா அல்லாஹ் நன்மை தீமை நெருக்கப்படுகிற வேளையிலே நன்மை தட்டை கனதியாக்குவாயாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கேள்வி கணக்கற்று சுவனம் நுழைகின்ற கூட்டத்திலே அவர்களையும் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக. நாயனே யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தமான மக்களாக அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற சகோதரர் பொறியியலாளர் நாஃபிர் ஹாஜியார் அவர்களுடைய வாழ்வில் நிறைவான பரக்கத்தை செய்வாயாக. சமுதாயத்துக்காகவும் அவருடைய சொந்த தேவைகளுக்காகவும் அவருடைய லட்சியங்களையும் எண்ணங்களையும் கபூல் செய்து வெற்றியை கொடுப்பாயாக. ஆகுமான ஹலாலான சகல விதமான நீயத்துக்களிலும் அவருக்கு ஜெயத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பாயாக. நாயனே யா அல்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற மக்களுக்கு உன்னுடைய கருணையை புரிவாயாக. எங்களுக்கு சிறந்த உனக்கு பொருத்தமாக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல தலைவர்களை இந்த மண்ணுக்கும் ஏனைய முஸ்லிம்களுடைய மண்ணுக்கும் இறைவா தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே துஆ பிரார்த்தனை வழங்கிய கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரைக்குள் நுழைகின்றோம். குறிப்பாக எமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கண்ணியமிக்க உலமாக்கள் சஃபா முகமது நஜாஹி அவர்கள், அதே போன்று எம்.வை. அகமது ஜலீல் ஹாமி அவர்கள், யூஎல் மஹ்ரூப் மதனி அவர்கள், அதே போன்று பாலமுனை மண்ணிலிருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஃபைசால் மௌலவி அவர்கள், கத்தமுல் குர்ஆன் வைபவத்திலே கலந்து கொண்ட கண்ணியமிக்க உலமாக்கள் அனைவருக்கும் இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, குறிப்பாக எமது அன்பான அழைப்பை ஏற்று குறுகிய கால நிகழ்விலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கல்விமான்கள், புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, குறிப்பாக இந்த நிகழ்வை குறுகிய காலத்துக்குள் ஏற்பாடு செய்து மிக அழகாக சிறப்பித்த எமது இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய இசிஎம் நிறுவனத்தினுடைய மனிதவள முகாமையாளர் எம்எல்ஏ கஃபூர் அவர்கள், அதே போன்று இசிஎம் நிறுவனத்தினுடைய நிர்வாக இணைப்பாளர் ஏஎல் கியாஸ் அவர்கள், அதே போன்று இசிஎம் நிறுவனத்தினுடைய பொது முகாமையாளர் பொறியியலாளர் மஜித் சார் அவர்கள்,
மற்றும் ECM நிறுவனத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு நாஃபீர் ஃபவுண்டேஷன் மகளிர் அமைப்பு சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்ற அதே வேளை எமது நாஃபீர் ஃபவுண்டேஷன் அமைப்பினுடைய வேட்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வை ஊடகமயப்படுத்த வந்த ஊடகவியலாளர்கள் MY அமீர் அவர்கள், சிரேஷ்ட ஊடகவியலாளர் MY அமீர் அவர்கள், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபாரூக் சிஹான் அவர்கள் மற்றும் தாருஸ் சஃபா டிவி ஊடகம் மற்றும் வின் டிவி ஊடகத்தாருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவிப்பதோடு நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் சம்மாந்துறை மண்ணினுடைய ஒரு பிரபலமான அறிவிப்பாளர் நண்பர் இம்ரான் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு குறிப்பாக நாஃபீர் ஃபவுண்டேஷனினுடைய தலைவர் அல்ஹாஜ் உதுமான் கண்டு நாஃபீர் அவர்களினுடைய குடும்பத்தார் இந்த நிகழ்விலே அவருடைய துணைவியார் ஜனாசியா நாஃபீர் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல அவருடைய புதல்வர் நசீம் ஆரிப் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதல்விகள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மொத்தமாக குடும்பத்தார் அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வு ஸலவாத்தோடு இனிதே நிறைவு பெறும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் எழுந்து நின்று ஸலவாத்தோடு இந்த நிகழ்வு நிறைவு பெறும். sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad ya rabbi salli alayhi wa sallim. Bom, ele é bom. இந்த சந்தர்ப்பத்திலே என்னோடு நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM அறிவிப்பாளரும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய செய்தி வாசிப்பாளருமான தலைநகரில்